அனைவருக்கும் வணக்கம். டிக்கர் டேப் இது ஒரு ஸ்டாக் ரிசர்ச் பிளாட்ஃபார்ம். இதுல பவர்ஃபுல்லான ஸ்கிரீனருமே இருக்குது. அதோட ரீசெண்டா தான் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷனையுமே கொண்டு வந்திருக்காங்க. இன்னுமே என்னெல்லாம் ஸ்பெஷல் ஃபியூச்சர் இந்த டிக்கர் டேப்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டிக்கர் டேப்பை பத்தின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸோட சேர்த்து இதை பத்தின என்னோட ஒப்பீனியனையும் உங்க கூட இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில டிக்கர் டேப்போட ஹிஸ்டரியை பத்தி பார்க்கும்போது இது 2019 ஸ்மால் கேஸ் டீமால அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சிம்பிளான ஸ்டாக் ரிசர்ச் பிளாட்ஃபார்மா தான் இருந்துச்சு. 2020க்கு அப்புறமா நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால இதோட பாப்புலாரிட்டியும் வேகமா இன்க்ரீஸ் ஆகி இப்போ இது ஒரு தனி கம்பெனியாவே டெவலப் ஆகிருச்சு. இதுல ஸ்டாக் ஸ்கிரீனர், போர்ட்ஃபோலியோ ட்ராக்கிங், மியூச்சுவல் ஃபண்ட், டிஜிட்டல் கோல்டுன்னு பல ஃபியூச்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே வந்தாங்க. இன்னைக்கு இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை மட்டும் இல்லாம யூஎஸ் ஷேர் மார்க்கெட்டையுமே அனலைஸ் பண்றதுக்கான சப்போர்ட்டை கொடுத்துட்டு வராங்க. அதனாலதான் பிகினர்ஸ்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பாப்புலரான இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் பிளாட்ஃபார்மா டிக்கர் டேப் வளர்ந்துருக்குது. டிக்கர் டேப் இவ்வளவு தூரம் டெவலப் ஆனதுக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய ஸ்கிரீனர் ஆப்ஷனும் ரிசர்ச் ஆப்ஷனும் தான். அதை பத்தி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனர்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்க ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்கையும் ஒன் பை ஒன்னா பார்த்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், இதுல இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி டிசைட் பண்றதா இருந்துச்சுன்னா அதுவே ஒரு பெரிய டைம் கன்சூமிங் ப்ராசஸா இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் ஸ்கிரீனர் டூல் யூஸ் ஆகுது. இந்த டூல்ல நிறைய விதமான ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டர்ஸை நமக்கு வேணுங்கிற மாதிரி அப்ளை பண்றது மூலமா அந்த ஃபில்டர்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஸ்டாக்ஸை மட்டும் நம்மளால தனியா பிரிச்சு பார்த்துக்க முடியும். டிக்கர் டேப்பை பொறுத்த வரைக்கும் 13 கேட்டகரியை பேஸ் பண்ணி 200 ஃபில்டர்ஸா கொடுத்துருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக்கை ஓபன் பண்ணதுமே அதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸை உங்களால இங்க பாத்துக்க முடியும். கம்பெனி என்ன பிசினஸ் பண்ணுது, மார்க்கெட் கேப் எவ்வளோ, வேல்யூவேஷன் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ், ரெவன்யூ growth, ப்ராஃபிட் growth, ப்ரொமோட்டர் ஹோல்டிங், பியர் கம்பேரிசன், டிவிடெண்ட்ஸ், ரிட்டர்ன்ஸ், நியூஸ், ஈவெண்ட்ஸ்னு ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவையான ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனையுமே ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம ஒரு கம்பெனி ஓவர் வேல்யூடா இல்ல அண்டர் வேல்யூடா, ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குது, growth கன்சிஸ்டண்டா இருக்கா, அனலிஸ்டோட ரேட்டிங் என்னன்னு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இதனால பிகினர்ஸ்மே ஒரு ஸ்டாக்கை ரிசர்ச் பண்றது ஈஸி ஆகுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். டிக்கர் டேப் கொடுக்கக்கூடிய ஸ்கோரா இருக்கட்டும், ரேட்டிங்கா இருக்கட்டும், ரெக்கமெண்டேஷனா இருக்கட்டும், இதை மட்டுமே பேஸ் பண்ணி நீங்க எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அது ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும்தான். ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை எடுக்கிறதுக்கு முன்னால நீங்க உங்களோட சொந்த ரிசர்ச்சை கண்டிப்பா பண்ணணும். அப்புறம் எம்எம்ஏன்னு ஒரு ஃபியூச்சரையுமே கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் மார்க்கெட் மூட் அனாலிசிஸ். இது மார்க்கெட்டோட ஓவரால் சென்டிமெண்ட் என்ன அப்படிங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது மார்க்கெட் இப்போ புல்லிஷ் மோட்ல இருக்குதா இல்ல பியரிஷ் மோட்ல இருக்குதா இல்லனா நியூட்ரலா மூவ் ஆகுதா அப்படிங்கிறத ஓவராலா ஒரு வியூ கொடுக்கும். இது ஒரு ப்ரெடிக்ஷன் டூல் கிடையாது. மார்க்கெட்டோட கரண்ட் சென்டிமெண்ட் என்ன அப்படிங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் மட்டும் தான். அதுலயும் குறிப்பா பிகினர்ஸ்க்கு மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எம்எம்ஏல ஃபியர் அண்ட் கிரெட் சென்டிமெண்ட், மார்க்கெட் பிரெத், வாலட்டிலிட்டி மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஓவரால் மார்க்கெட் கண்டிஷனை சம்மரைஸ் பண்றாங்க. ஓவராலா பார்த்தா ஸ்கிரீனர் ஒரு ஸ்டாக்கை ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ரிசர்ச் ஆப்ஷன் மூலமா அந்த ஸ்டாக்கை பத்தி நம்மளால டீடைலா அனலைஸ் பண்ணிக்க முடியுது. எம்எம்ஏ கரண்ட் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் என்ன அப்படிங்கறத நம்மளுக்கு புரிய வைக்குது. இந்த 3 ஃபியூச்சரையுமே சேர்த்து யூஸ் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட் ரிசர்ச் ரொம்பவே ஈஸியா மாறுது. இப்போ ரிசர்ச் பண்ணியாச்சு. இப்படி ரிசர்ச் பண்ணதை வச்சு ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறதா இருந்துச்சுன்னா டிக்கர் டேப்பை யூஸ் பண்ணியே உங்களால பை செல் ஆர்டரை பிளேஸ் பண்ண முடியும். அதுக்கு உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு டிமெட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை இது கூட லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்ககிட்ட ஆல்ரெடி டிமெட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா டிக்கர் டேப்போட பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ் மூலமா நீங்க ஒரு புது டிமெட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்க முடியும். பெரும்பாலும் ஜீரோதாவை தான் இவங்க டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ரெஃபர் பண்றாங்க. யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் செப்பரேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூஎஸ் ஸ்டாக் செக்ஷன்ல ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், என்விடியா, அமேசான், கூகுள் மாதிரி லீடிங் யூஎஸ் கம்பெனிஸை ரிசர்ச் பண்ணலாம்.
ஸ்கிரீனர் டூல் மூலமா பாப்புலரா இல்லாத பெஸ்ட் யூஎஸ் ஸ்டாக்ஸை கூட கண்டுபிடிக்கலாம். இன்வெஸ்ட் பண்ண போறதா இருந்துச்சுன்னா அதுக்கு டிக்கர் டேப்போட பார்ட்னரான வியூ ட்ரேட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிற புரோக்கர் கிட்ட நீங்க ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டை வச்சு யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல டிக்கெட் டேப்பை யூஸ் பண்ணி உங்களால இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்கிரீனர் ஆப்ஷன்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கிரீனரை யூஸ் பண்ணி உங்களால பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். அப்படி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்துச்சுன்னா அதை உங்களால ஸ்மால் கேஸ் மூலமா பண்ணிக்க முடியும். ஸ்மால் கேஸை பத்தி ரொம்ப நாளுக்கு முன்னாலேயே ஒரு டீட்டெயிலான வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஸ்மால் கேஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா அந்த வீடியோவை செக் பண்ணி பார்க்கலாம். கிரெடிட் செக்ஷன்ல 2 விதமான லோனை ப்ரொவைட் பண்றாங்க. ஒன்னு லோன் அகெயின்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட், இன்னொன்னு லோன் அகெயின்ஸ்ட் ஸ்டாக்ஸ். அதாவது உங்க அக்கௌண்ட்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டையோ இல்ல ஸ்டாக்ஸையோ அடமானமா வச்சு உங்களால லோன் எடுத்துக்க முடியும். இப்போதைக்கு நீங்க ஸ்டாக்ஸை வச்சு லோன் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 0 இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுக்கு மட்டும் தான் இந்த லோன் ஆப்ஷன் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்படி உங்க அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய எலிஜிபிள் செக்யூரிட்டிஸை வச்சு லோன் எடுக்கும் போது அந்த லோன் அப்ரூவ் ஆச்சுன்னா அந்த லோன் அமௌண்ட்டை உங்க அக்கௌண்ட்டுக்கே டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதா சொல்லியிருக்காங்க. லோனோட டெனர் முடிகிற வரைக்கும் நீங்க வட்டியை மட்டும் பே பண்ணிட்டு வந்தாலே போதும். டெனர் முடிஞ்சதுக்கு அப்புறமாவோ இல்ல உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ அதோட அசல் தொகையை மொத்தமா நீங்க பே பண்ணி அந்த லோனை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். நீங்க அடமானமா வச்சிருக்கக்கூடிய உங்களோட செக்யூரிட்டிஸையும் திருப்பிக்க முடியும். இந்த லோன்ஸ்க்கு 3 வருஷம் வரைக்குமான டெனரை ப்ரொவைட் பண்றாங்க. லோன் அகெயின்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 9.99% இருந்து ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்க ஸ்டாக்ஸை வச்சு கடன் வாங்குறதா இருந்துச்சுன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 10.25% இருந்து ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த லோன்ஸ்க்கு ப்ராசஸிங் ஃபீயும் இருக்குது. அது நீங்க லோனா வாங்கக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து வேரி ஆகும். அதை உங்களால ஸ்கிரீன்ல பாத்துக்க முடியும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் மூவ்மெண்ட்னால நீங்க அடமானமா வச்சிருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸோட வேல்யூ ஒரு குறிப்பிட்ட அளவை விட கம்மியாகும் போது இவங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அனுப்புவாங்க. அந்த சிச்சுவேஷன்ல நீங்க 2 விஷயம் பண்ணலாம். ஒன்னு, அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட்ல ஒரு போர்ஷனை மட்டும் நீங்க ரீபே பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்க அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய எலிஜிபிள் செக்யூரிட்டிஸை எக்ஸ்ட்ரா அடமானமா வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகி 7 நாளைக்குள்ள நீங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா லெண்டர் அந்த லோன் அமௌண்ட்டை ரெக்கவர் பண்றதுக்காக நீங்க அடமானமா வச்சிருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸை சேல் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால இந்த மாதிரியான லோன் எடுக்கும்போது இந்த விஷயத்தையுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபைனலா ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டோட நிறுத்தாம டிஜிட்டல் கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷனையுமே ப்ரொவைட் பண்றாங்க. இந்த டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட் பண்ண இவங்க சேஃப் கோல்டோட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இங்க உங்களால மினிமம் 10 ரூபாயில இருந்து 24 கேரட் டிஜிட்டல் கோல்டுல டெய்லி, வீக்லி, மந்த்லின்னு எஸ்ஐபி மூலமாவோ இல்ல மொத்தமா ஒரே டைம்ல லம்சமாவோ இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்க இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் கோல்ட பிசிக்கல் கோல்டாவோ ரெடீம் பண்றதுக்கான ஆப்ஷனையும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்போ சார்ஜஸ் பத்தி பார்க்கும்போது யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதா இருக்கட்டும், அதை மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், பிளாட்ஃபார்ம் ஃபீ, டெபாசிட் ஃபீ, வித்ராவல் ஃபீ, இது எதுக்குமே நாங்க எந்த ஒரு அமௌண்ட்டையும் சார்ஜ் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு டிக்கர் டேப் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது புரோக்கரேஜா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 0.20% சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க டிக்கர் டேப்போட ப்ரோ மெம்பரா இருந்தீங்க அப்படின்னா இந்த புரோக்கரேஜ் அப்படிங்கிறது 0.15% ரெடியூஸ் ஆகும். இதை தவிர்த்து ரெகுலேட்டரி சார்ஜஸும் அப்ளிகபிள் ஆகும். டிக்கர் டேப்போட ப்ரோ மெம்பர்ஷிப்பை பத்தி பார்க்கும்போது ஃப்ரீ வெர்ஷன்ல பேசிக் ரிசர்ச் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா ப்ரோ மெம்பர்ஷிப்ல அட்வான்ஸ் ஸ்கிரீனர்ஸ், பிரீமியம் ஃபில்டர்ஸ், போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ், மல்டிபிள் டீமட் அக்கௌண்ட் லிங்கிங், அட்வான்ஸ் ஸ்டாக் இன்சைட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் மார்க்கெட் மோட் அனாலிசிஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் அன்லாக் ஆகுது. இதுக்காக மந்த்லி 400 rupees சார்ஜ் பண்றாங்க. நீங்க இயர்லி பிளானை சூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா இன்னுமே உங்களுக்கு பிரைஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஆகும். ரெகுலரா ஸ்டாக் மார்க்கெட்டை அனலைஸ் பண்றவங்களுக்கும் ஃப்ரீக்வெண்டா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் ப்ரோ மெம்பர்ஷிப் யூஸ் ஆகலாம். நான் இந்த ஆப்போட ரிவ்யூஸை பிளே ஸ்டோர்ல படிச்ச வரைக்கும் நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸை என்னால பார்க்க முடிஞ்சது. கூடவே நெகட்டிவ் ரிவ்யூஸ்ல ஒரு சில யூசர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ் ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட்ல ஃபண்ட்ஸை லோட் பண்றப்பவும் அதை வித்ரா பண்றப்பவும் டிலே ஆகுது, கஸ்டமர் சப்போர்ட்டோட ரெஸ்பான்ஸ் ஸ்லோவா இருக்குது, யூஏ நேவிகேஷன்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது, பிரீமியம் மெம்பர்ஷிப்போட ஒரு சில ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இல்ல,
போர்ட்ஃபோலியோவும் சரியா அப்டேட் ஆகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓவராலா பார்த்தோம்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ்க்கு யூசர் சைட்ல நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்சிருந்தாலும் கஸ்டமர் சர்வீஸ் அப்புறம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத ரிவ்யூஸை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் டிக்கர் டேப் பிகினர்ஸ்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வரைக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஸ்டாக் ரிசர்ச் பிளாட்ஃபார்ம் தான். நீங்களுமே இதுல இருக்கக்கூடிய ஃப்ரீ வெர்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணிட்டு பிரீமியம் ஃபியூச்சர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் ப்ரோ மெம்பர்ஷிப்க்கு அப்கிரேட் ஆகுங்க. நீங்க ஆல்ரெடி இந்த டிக்கர் டேப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. வர்த்தா.